ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஜாபை பற்றி கேட்டிருக்கார், 3D பிரிண்டிங் ஜாப். ஸோ 3D பிரிண்டிங் ஜாப், டிசைன் ஜாப் ரெண்டுமே துபாயில் எப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கான சேலரியை ஃபஸ்ட்டு பாருங்கள். 3D பிரிண்டிங் ஆப்ரேட்டர் அந்த ஜாபுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 3000 to 4000 வரும். நம்ம நாட்டு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 70,000 to 95,000. இது ஜஸ்ட் 3D பிரிண்டிங் ஆப்ரேட்டருக்கு மட்டும். இதுவே 3D பிரிண்டர் ஆப்ரேட்டும் பண்ணுவீங்க, மெயின்டெனன்ஸும் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு 4500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakh கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் கேட் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா 4 to 12 கிடைக்கும் ஸ்டார்டிங், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. ஸோ ஸ்டார்டிங் 1 lakh தாராளமாக கிடைக்கும். இப்போ ஆட்டோ கேடு மட்டுமே தெரிஞ்சுட்டு நீங்கள் மெக்கானிக்கல்னு சொல்லாதீங்க. 3D சாஃப்ட்வேர் தெரியணும். லைக் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தெரியணும், சாலிட் ஒர்க்ஸ், ஃபியூசன் 360 இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இங்கே அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆட்டோ கேட் மட்டும் தெரிஞ்சுட்டு மெக்கானிக்கல் கேடுன்னு சொல்கிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளண்டர் டிசைன் படிச்சிருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 3000 to 7000 ஸ்டார்டிங் சேலரியே கிடைக்கும். ZBrush இதில் ஸ்கல்பிங் மாடல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே மாதிரி தான் 4 to 15 வரைக்குமே கிடைக்கும். இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான், உங்கள் நாலேஜ் பொறுத்து. இப்போ வாங்க ஃபுல் டீட்டெயிலோட வீடியோக்குள்ளே போகலாம். Habibi, welcome to Dubai. ஸோ கைஸ், துபாயை பொறுத்தளவுக்கு டிசைனிங் 3D பிரிண்டிங் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய இது. ஸோ இங்கே நீங்கள் ஜாபுக்கு வரீங்க அப்படின்னா தாராளமாக வாங்க, யோசிக்கவே வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் மற்ற கண்ட்ரியில் போகிறத விட துபாய் ரொம்பவே பெட்டராக இருக்கும் அண்ட் சேஃப். இப்போ நிறைய பேர் விசிட்டிங் விசாவில் வரலாமா இல்லை ஜாப் சீக்கர் விசாவில் வரலாமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸியாக ஒரு கைட் சொல்கிறேன். விசிட்டிங்கில் வரதை விட ஜாப் சீக்கர் விசாவில் வரது பெட்டர். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakh வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும் அமௌண்ட்டை. அது உங்களுக்கு சேஃப்டிக்காக தான். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏஜென்சிக்கு போங்க, அதாவது ட்ராவல் ஏஜென்சி, அவங்கள்ட்ட ஜாப் சீக்கர் விசா வேணும் அப்படின்ட்டு கேளுங்க. ஸோ அந்த இதில் வரும்போது உங்களுக்கு ஜாபுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு சேஃப்டியாக இருக்க முடியும். இப்போ இதுவே விசிட்டிங் விசாவில் வரீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 நீங்கள் காமிக்கணும் எமிக்ரேஷனில். அதே மாதிரி ட்ராவல் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரத்துக்கான டிக்கெட்ஸு, ஸ்டே பண்ணுறதுக்கான இது எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. மேபி இதுவும் உங்களுக்கு ஒரு 50,000 40,000 அந்த மாதிரி செலவாகும். பட் ஏஜென்ட்கிட்ட யாரும் போய் கட்டி ஏமாறாதீங்க. இப்போ நான் ஒரு 1.5 லட்சம் கட்டுங்க, 2 லட்சம் கட்டுங்க, நான் நல்ல ஜாப் பார்த்துறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஜாபுக்கெலாம் யாருமே போவாதீங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துபாயை பொறுத்தளவுக்கு டூரிஸ்ட் விசாவில் தேடுறது இங்கே இல்லீகல். ஸோ நீங்கள் இப்போ டூரிஸ்ட் விசாவில் ஒரு சிலர் தேடுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கம்பெனியாக கிடச்சா பிரச்சனை கிடையாது. ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், 1 month 2 month கழித்து நாங்கள் வீசா தரோம் அப்படின்வாங்க. பட் அந்த மாதிரி இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது. அது கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு எதிரானது. ஸோ அதனால் பெட்டர், என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஜாப் சீக்கர் விசாவில் வர்றது நல்லது. நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனி உங்களுக்கு வேலைக்கு எடுத்துகிட்டு சேலரி தரல அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக போலீஸ் மூலமாக எதுவுமே மூவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு விசிட்டிங் விசாவில் தேடுறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ விசிட்டிங் விசாவில் வரீங்கன்னா ஒரு 50 to 60,000 அந்த மாதிரி ஆகும். எக்ஸ்பென்ஸு தனியாக தான் நீங்கள் பார்த்தாகணும். நான் சொல்கிறது வீசாவுக்கும் ஃப்ளைட்டுக்குமான செலவு மட்டும்தான் சொல்கிறேன். இதே நீங்கள் ஜாப் சீக்கர் விசாவில் வரீங்க அப்படின்னா ஒரு 1 lakh வரைக்கும் வரும். 1 lakh வராது, 80,000 நியர்பை அந்த மாதிரி வரும். ஸோ அதில் நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சேஃபான இது. அந்த வழியை மட்டும் பாருங்கள். யாரும் சும்மா ஏஜென்ட்டை கட்டுறேன் அப்படின்ட்டுலாம் கட்டி ஏமாறாதீங்க. அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி ஜாப் தேடணும் அப்படின்னா, இந்த லிங்க்டின், இண்டீட் இதெல்லாம் போடுவாங்க. பட் அது மட்டுமே சர்ச் பண்ணாதீங்க. அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற கால்ஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். மாதத்துக்கு ஒரு 3-4 கால்ஸ் தான் வரும். அதேமாதிரி கன்சல்ட்டிங் வழியாகவும் போகாதீங்க. கன்சல்ட்டிங்கில் கேஷை வாங்குவாங்க. ஸோ நல்ல கம்பெனியான்னு தெரியாது. எப்படி இங்கே ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ லைக் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் டிசைனர், இல்லை நான் 3D பிரிண்டிங்க்கு போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய கம்பெனி லிஸ்ட்டை எடுங்க. இப்போ கூகுள்லையோ இல்லை எல்லோ பேஜஸ்லையோ போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய 3D பிரிண்டிங்க்கு உதாரணத்துக்கு போகிறீங்கன்னா 3D பிரிண்டிங் கம்பெனிஸ் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா அதோட கம்ப்ளீட் லிஸ்ட்டும் வரும். நீங்கள் அதிலேருந்து நம்பர்ஸும் எடுத்துக்கலாம், மெயில் ஐடியும் எடுத்துக்கலாம்.
டைரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வேக்கன்ட் இருக்குன்னா இமீடியட்டாக உங்களை கூப்பிட்ருவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியான வழியாக இருக்கும். ரொம்ப வந்து சேஃப் அண்டு உடனே வேலை கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் உண்டு. நானும் அப்படி தான் வந்து போயிருந்தேன். ஸோ இதுதான் கைஸ் மெயினான விஷயம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டுக்கு ஜாப் தேடுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.